இன்னைக்கு காலங்காத்தால நம்ம எல்லாரையும் சிரிக்க வச்ச ஒரு நபர். நம்ம எல்லாரும் அவரு எல்லாரும் பார்த்துப்பீங்க. தமிழ் இண்டஸ்ட்ரியில இருக்கிறவங்க எல்லாருக்கும் அவரை தெரியும். நம்ம ஜி தமிழ் அப்புறமா விஜய் டிவில எல்லாம் வந்துட்டு நானானியாலெல்லாம் வந்துக்கிறாரு அவரு. ஸோ எனக்கு பிடிச்ச ஒரு காமெடியன். ஒரு மாதிரி அவருக்காக ஹேட்டர்ஸ்ன்னு யாருமே இல்லை. லைக் எல்லாருக்கும் அவரை நான் ரொம்ப பிடிக்கும். ஆனா காலங்காத்தால வந்துட்டு RS 200 பல்சர் பைக்ல போயின்னு இருக்கும்போது பேரிகேட்ல இடிச்சு டிவைடர் பக்கம் இடிச்சு கீழே விழுந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஸோ இந்த வருஷம் தொடக்கத்துல 2020-25ல ஃபர்ஸ்ட் ஒரு பெரிய ஒரு ஃபேமான பர்சன், ஒரு பிரபலமான ஒரு வீடியோ கண்டென்ட் கிரியேட்டர் வந்து செத்தாருன்னா ஒரு இவர் தான். ஸோ அவர் பேர் வந்துட்டு ராகுல் ரிக்கி. ஸோ ரொம்ப மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா வந்துட்டு நம்ம எல்லாருக்கிட்டையும் வண்டி இருக்கு. எல்லாரோட அம்மா அப்பா வந்துட்டு நினைக்கிறது ஒண்ணு என்னன்னாக்கா, பையன் வெளியே போனா பத்திரமா போயிட்டு பத்திரமா வரணும். அதுதான் அம்மாவோட ஒரு ப்ரேயர். இந்த பையன் வந்துட்டு ரொம்ப நல்ல பையன். எல்லாருக்கும் வந்துட்டு மாசம் அவனோட காசுல வந்துட்டு ஒரு ஏழை பசங்களுக்கு ரொம்ப வயசானவங்களுக்குலாம் வந்துட்டு போயிட்டு ஹெல்ப்லாம் பண்ணுவான் அந்த பையன். ஸோ அந்த பையன் வந்துட்டு ரொம்ப நல்ல பையன். எல்லாரையும் சிரிக்க வச்சுட்டான். ஆனா லாஸ்ட்ல இப்போ எல்லாரும் நம்ம அல்லூரும். நம்மளுக்கு வந்துட்டு ரொம்ப பெஜாரா இருக்கு. இப்போ நம்ம வந்துட்டு நினைச்சு கூட பார்க்க முடியாது மறுபடியும் அவங்க வருவானா இல்லையான்னு. அவங்க அப்பா ஆல்ரெடி செத்துட்டாரா, இருக்குது அவங்க மம்மி வந்துட்டான். ஸோ அந்த பையனுக்கு அவங்க அம்மாவுக்கு வந்துட்டு அப்பா அவங்க பையன் தான் எல்லாமே. அப்பாவும் போயிட்டாரு, இப்போ பையனும் போயிட்டான். அவங்க அம்மா ரொம்ப அழுகுறாங்க. அது அந்த வீடியோலாம் நியூஸ்ல பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஸோ எல்லாருக்கும் ஒன்னே ஒன்று தான் நான் சொல்ல விரும்புகிறேன். எல்லாருக்கும் டைம் ஒரே மாதிரி இருக்காது. அவங்கவுங்க டைம் எப்போ வரும்னு யாருக்குமே தெரியாது. ஒருவேளை அந்த பையன் வண்டி கரெக்டாக ஓட்டின்னு போயிருந்துக்கலாம், நேராக ரோட்டில் ஓட்டின்னு போயிருந்துக்கலாம். கடவுள் அந்த டைம்னு எழுதி வச்சுட்டு இருந்தா யாருக்கு எப்போ என்ன ஆகும்னு தெரியாது. ஆனால் ஒன்னே ஒன்று சொல்லிக்கிறேன், நம்மளால நம்ம யங்ஸ்டர்ஸ் வந்துட்டு வண்டி பொறுமையா ஓட்டலாம். முடிஞ்ச அளவுக்கு நம்ம பொறுமையா ஓட்டலாம். அது மட்டும் சேஃப்டிலாம் போட்டுன்னு நம்ம கிளீனா ஓட்டலாம். ஸோ அவனுக்காக ப்ரேயர் பண்ணிக்கலாம். ஸோ லெட் ஹிஸ் சோல் ரெஸ்ட் இன் பீஸ். லெட்ஸ் ப்ரே ஃபார் ஹிம். ஸோ அவருக்காக ப்ரேயர் பண்ணிக்கோங்க. அவங்க அம்மாக்காக ப்ரேயர் பண்ணிக்கோங்க. முடிஞ்சா அவங்க அம்மாவுக்காக யாராவது என்னால முடிஞ்சா நானாவது போய் பார்க்குவேன். என்னால முடிஞ்சா ஸோ ப்ரேயர் பண்ணலாம். இதுக்கப்புறம் எதுவும் பண்ண முடியாது. நம்மளால முடிஞ்சது அவங்களுக்கு ஒரு ப்ரேயர் தான். ஸோ பி கேர்ஃபுல் கைஸ். லெட் ஹிஸ் சோல் ரெஸ்ட் இன் பீஸ். சாரி ப்ரோ.